அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. உச்ச பலத்தை இழந்தாலும் சனியின் ஆட்சி வீட்டில் மற்றொரு ஆட்சி வீட்டில் நுழைகிறார். அது லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தில் நுழையும் செவ்வாயின் அமைப்பால் எதிர்பார்க்கப்படுவது என்ன, எச்சரிப்பது என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இடங்களில் ஒன்றான லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் செவ்வாய் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 5ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். மற்ற பார்வைகளை பல இடங்களில் பதித்தாலும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக நல்ல லாபம் நிறைவாக உண்டு. 2, 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் லாபஸ்தானத்தில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். முழுமையாக அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து வலம் வரப்போகிறாருங்க. ராகு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபம் பல மடங்கு உயர்வதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தறியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கிரக கூட்டு சேர்க்கை யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இனிமையாக கைகூடும். இந்த தருணம் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்கள் முழுமையாக விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட அபரிவிதமான லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய வேளையில் 7.5 சனியும் அதிதீவிரம் அடையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் விளம்பருவதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன, அதே சமயம் மிக வலுவாக எதிர்பார்க்கக்கூடியவையெல்லாம் எவையாக அமைகின்றன என்று பார்க்கும்போது ராசியின் நாதர் உச்சபலம் இழப்பதால் இந்த தருணத்தில் சற்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். அதே வேளையில் எதிர்பார்ப்பதாக அமைய போவது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல வகையில் லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் இருப்பதால் இந்த தருணத்தில் பல மடங்கு பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இனி வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்கும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நினைப்பதை விட பல சிரமங்களையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு பிறருடைய உதவியை நாட வேண்டிய அவசியம் இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை. தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்பட்டு வந்த சூழலில் அதில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இதுவரை பல துன்பங்களை அனுபவித்து வந்த சூழலில் அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. பல வகையில் இருந்து வந்த திருமண தடைகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தவறான வரனை நிச்சயித்திருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து சரியான வரனை தேர்வு செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவான சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி
கொடுக்க போகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு. ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏனென்றால் உத்தியோகத்தில் பல ஏற்றத்தாழ்வுகளை களையக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல பிரச்சனைகள் சக்திக்கு மீறி இருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை பெறும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. எத்தகைய போட்டிகளாக இருந்தாலும் அவற்றை சமாளித்து அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சிறப்பாக வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் பொருளாதார நிலையை சீர் செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் என பல பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான காரிய வெற்றி மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்பதை சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கலைத்துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தசாபுத்திகள் வலுவாக இறப்பின் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் உங்களது படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அது மக்களை கவரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பெயர் புகழ் சிறப்பாக அமையும் தருணமாக இந்த வேலை அமைவதால் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வலுவாக கிடைக்க போகிறது. வருங்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் சிறப்பான முடிவு உங்களுடைய அரசியல் சார்ந்த பணிகளில் அடுத்த கட்ட நகர்வை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல் முழுமையாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் கல்வியில் அதிக கவனத்தை செலுத்தி படிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் பூர்த்தியாகும். மாநில அரசின் சலுகை உங்களை தேடி வரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் கூட முழுமையாக நீங்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய். பெண்மணிகள் சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். எதிர்பார்ப்பது மிக முக்கியமாக எச்சரிப்பதை விட மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு.